இப்பொழுது தேர்தல் வருகிறது. அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது. அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம். 4 ஆண்டு காலம், இதற்கு முன்பு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்போ 5ஆண்டாவது, இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை? 2024 இப்போ 25 ஒரு வருஷம் ஆகிடுது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்கிறார் 39க்கு 39 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துகிறோம், அப்போ இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறோம், அதனால் எந்த பலனும் இல்லை. அதனால் இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வராங்க. வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது 2008 2011 வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி, 2008 13 வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி. மத்தியில் திமுக அங்க வைக்குது அந்த கூட்டணியில். அப்பொழுதும் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள், அதில் இணைத்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை. அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை, அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நோக்கமே 1960ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அப்போது அது கிழக்கு, அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது. அப்போ இதை பற்றி ஜனாதிபதிகள் கருத்து கேட்டது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அதாவது பங்களாதேஷிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது.
அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அதேபோல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல் நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுத்தான் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் வெளிநாட்டில் அயல் நாட்டிற்கு வழங்க முடியும். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம்தான் முக்கியம், குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் வேணும், அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை. உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போதே இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கச்சத்தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.